என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னைக் கண்டு இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நாளைய பௌர்ணமி விடியலில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வருவதை, அதுவும் நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கொள்வாய். உனக்காக என்றும் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு இன்றும் என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும். எதையுமே இந்த வாழ்க்கையில் அரைகுறையாக பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்காமல் எதை பெறுகிறோமோ அதை சரியானபடி முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் துணிந்து நின்று விட்டோமானால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி நன்மதிப்பை கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பௌர்ணமி விடியல் குலதெய்வத்தின் விடியல். பௌர்ணமியின் விடியல் குலதெய்வத்தின் ஆசிகளை நாம் முழுமையாக பெறுகின்ற விடியல். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த நேரம் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் என் பிள்ளை நீ தவியாய் தவித்த உன்னுடைய தவிப்புகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல மதிப்பை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி என்ன நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கான ஒரு நம்பிக்கையை நீ முழுமையாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தை தன்னுடைய அன்பாலும் அன்பின் அருளாலும் இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பது உண்மை. நீ என்ன நினைக்கிறாயோ அது அத்தனையிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்கிறாய் என்பது உண்மை. இனி உன்னுடைய கவனங்கள் எல்லாமும் உன்னை தேடி உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை சுற்றி சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இனி உன்னை தேடி நான் உனக்கு நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நீ பதிவு செய்ய வேண்டும். உனக்காக எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி நீயாக உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக சந்தித்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுது உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் என்றால் என்ன? வாழ்க்கையின் இழப்புகள் என்றால் என்ன? வாழ்க்கையின் நமக்கான மகிழ்ச்சி வேதனைகள் என்றால் என்ன என்பதனை நாம் மாறி மாறி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? எதையுமே நாம் ஒரு மனதோடு பெற்றுக்கொள்ள நினைக்காமல் சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் முன்னுக்கு பின் முரணாக சில சமயங்களில் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்களில் நம்மை விட்டு தட்டி சென்று விடுகின்றது. நமக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது. எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய நேரம் இது. எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு பேரதிர்ஷ்டம் நம்மை தொடரக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனி எதற்கும் நீ வருந்தி நிற்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், இனி எந்த நாளும் நான் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டது எல்லாமும் போதும். இனிமேலாவது நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும்.
உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள தயாராகும். எதிலும் நாம் யார் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை காலம் என் பிள்ளைக்காக யார் இருந்தார்கள்? இத்தனை காலம் யார் உனக்கு ஆறுதலை கொடுத்தார்கள்? யாரும் இல்லை என்றுதானே என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஆறுதலை தர வருகின்ற இந்த தாயின் அன்பை மட்டும் நீ உதறிவிடலாமா? எந்த இடத்திலும் உனக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் இந்த தாயின் அன்பை நீ விட்டுவிட எண்ணலாமா? இனி என்ன தேவை என்பதும் ஏது தேவை என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளை அவமானங்களை சந்தித்ததோ அவை எல்லாவற்றையும் வேறறுத்து இப்பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை பெற நீ துணிந்து விட்டாய் என்பதனை மறக்காதே. நீ எண்ணியது எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை இனி நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. கனவிலும் நம்மால் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர காத்து கொண்டிருக்கின்றது. நீ எண்ணிய எண்ணங்கள் இனி என்னவானாலும் சரி, இவை எல்லாமும் கடந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளையும் தெளிவுகளையும் மட்டும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் உன்னிடத்தில் வந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ தவறவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அல்லவா? நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? வேறென்ன வேண்டும் என் குழந்தைக்கு இதைவிட? உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நான் உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். இத்தனை காலம் என் குழந்தை நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாளைய பௌர்ணமியின் விடியல் உன் குலதெய்வத்தின் விடியல் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ விட்டு விடாதே. இவர்களினுடைய அன்பை பெறுகின்ற திறமை உனக்குள் இருக்கின்றது. இவர்களினுடைய அன்பை முழுக்க முழுக்க பெற்றுவிடக்கூடிய நல்லதொரு எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. குலதெய்வத்தின் அன்பை பெறுவது என்ன சாதாரணமான விஷயமா? அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. குலதெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக எந்த இடத்திலும் நம்முடைய மனதளவில் எந்த தவறுகளையும் செய்து விடாமல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிவிடாமல் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நமக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். குலதெய்வம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நமக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனையும் நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலமும் நேரமும் நமக்கான புரிதலை என்றுமே நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தேவைகளை எப்பொழுதுமே அது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சில மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்காக இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எதை நடத்துகிறது என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சரியான புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கவனமாக பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தாய் என்பவள் தன் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து
தன் பிள்ளைகளுக்கான தேவைகளை என்னவென்று உணர்ந்து அவர்களுக்கு நிரந்தரமாக ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி கொடுப்பவள் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை தவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுக்க வேண்டிய நேரம் இது. என் பிள்ளையே, காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இத்தனை நேரம் என் பிள்ளை நடந்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ, இவை எல்லாமுமே உனக்கு சரியாக என் மூலமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லும் எல்லா சொல்லும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ கலங்கினாயோ, இனி அத்தனையும் உன்னை மாற்றும். அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நேரம் இனி என்னவாக மாறுமோ என்பதனை எல்லாமும் நீ சிந்தித்து விட்டாலே அது போதும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற புரிதல்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ எந்த இடத்தில் எல்லாம் எதையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவை அத்தனையையும் நான் உனக்கே என்று உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளையை பேரானந்தப்படுத்தும். அதே நேரம் பௌர்ணமியின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உனக்கென எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெய்வம் ஒன்றே துணை இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கினால் அது போதுமல்லவா? நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தை இவை எல்லாமும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல தருணங்கள் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும். இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னதான் நடந்து விட்டது நம்மை சுற்றி என்று சொல்லி என் பிள்ளை நீ குழம்பியது எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள். எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தருகிறது என்பதனை சற்று நீ தெளிவோடு புரிந்து கொள். எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். அடுத்தது என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு புரிய வைத்து விடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லி தந்து விடுவேன். எத்தனை காலங்கள்தான் என் பிள்ளை இப்படியே பிரச்சனையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை காலம்தான் என் பிள்ளை இப்படியே இது போன்ற துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்க முடியும்? இனிமேலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து எதையுமே தெரிந்து கொள்ளும் பக்குவம் உனக்குள் வேண்டுமல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து கொள்ளும் மாற்றங்கள் உனக்குள் வேண்டுமல்லவா? நீ எண்ணிய எண்ணங்களும் நீ நினைக்கும் அத்தனை தருணங்களும் இனி உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. யாரையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்துவது இனி உனக்கு தேவையற்றது. அவரவர் காரியங்களை அவரவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும். உனக்கான தேவைகளை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு. உனக்கு என்ன வேண்டும் என்பதனை
நிச்சயமாக நீ கடந்து வர பழகு. உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உனக்கு இனி ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு. உன்னுடைய ஆசைகளை யாருக்காகவும் ஒருபோதும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்கான உண்மைகளை தொலைக்காமல் தான் விரும்பியபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நினைத்து கதறிக்கொண்டிருக்காதே. எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை மாற்றும். உன் மனதில் தோன்றும் விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நம்முடைய அத்தனை தருணங்களையும் நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிவிட முயற்சி செய். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுமையிலும் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை, யாருக்குத்தான் கவலைகள் இல்லை, யாருக்குத்தான் வேதனைகள் இல்லை, யாருக்குத்தான் சோதனைகள் இல்லை. எல்லோருமே இங்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே ஒவ்வொரு விதமான துன்பங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எதுவும் புதிதாக நடக்கிறதே என்று நினைத்து நீ வருந்தாதே. இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ முதலில் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு தெளிவான பல விஷயங்களை இனி நிறைவாக சொல்லும் வரை என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை சுற்றி வரும் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய். உனக்குள் இருக்கின்ற திறமை அப்படிப்பட்டது. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை கைவிடாமல் நீ முன்னேற வேண்டும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் அத்தனையும் இங்கு உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ தெளிந்து புரிந்து கொண்டு உனக்கு நான் என்ன தர நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியல் என்பது பௌர்ணமியின் விடியல். பௌர்ணமியின் நில ஒளியில் உன் வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சத்தை நான் கொடுக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்றுதான். உன்னை காயப்படுத்துகிறதா இந்த வாழ்க்கை? உன்னை வேதனைப்படுத்துகிறதா இந்த வாழ்க்கை? எப்பொழுதும் உன்னை கண்கலங்க வைக்கிறதா? மற்றவர்களிடம் இதை பற்றி சொன்னால் அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களா? நிச்சயமாக இந்த கேள்விகளை எல்லாமும் கேட்டு என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் மனதில் தேக்கி வைக்காதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் நிச்சயமாக இனிமேல் நீ புரிந்து கொள்வாய். உனக்கான வாழ்க்கை இது இல்லை என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையை கடந்து நீ வாழப்போகின்ற இந்த நேரம் இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவர்களின் மனநிலையையும் தெரிந்து கொள்வாய். உனக்கு என்ன தேவை என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இனிமேல் சரியாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கட்டும். என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை இந்த தாயின் மூலமாக நடத்தி கொடுக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு என்றும் இந்த தாயின் அன்பு நிலைத்திருப்பதை
இனி வரக்கூடிய நாட்களில் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றும் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.